ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பலவித வியாபாரிகள் வருவது வழக்கம். ஒரு இசுலாமிய பெரியவர் சைக்கிளில் தின்பண்டங்களை வியாபாரம் செய்து வந்தார். அங்கு அன்பான பெண் ஒருவள் தனது தோழிகளோடு இருப்பாள். அவளோடு சிறு பிள்ளைகள் எப்பொழுதும் விளையாடிக் கொண்டு இருக்கும். அந்த பெண்ணுக்கு அவள் வீட்டில் உள்ளவர்கள் ஆளாளுக்கு அடிக்கடி பணம் கொடுப்பார்கள். அந்த பணத்தை அவள் வீண் விரயம் செய்யாமல் தன்னோடு படிக்கும் பிள்ளைகளுக்கு பேனா, பென்சில், நோட்டுகள் இப்படி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து உதவி செய்வாள். தெருவில் தின்பண்டங்கள் வந்தாலும் தன்னோடு விளையாடும் குழந்தைகளுக்கும் தன் தோழிகளுக்கும் வேறு யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் வாங்கி கொடுத்து மகிழ்வாள். அந்த இஸ்லாமிய பெரியவருக்கு வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் களைப்பாக இருந்தது. அவர் மரத்து நிழலில் தனது சைக்கிள் மீது அமர்ந்தார். உடனே அந்த பெண் ஓடி சென்று அவள் வீட்டில் மரத்தில் பழுத்த எலுமிச்சை பழங்களை கொண்டு வந்து, ஐயா, இதில் நான் உங்களுக்கு சாறு பிழிந்து இனிப்பு கலந்து தருகிறேன் என்று கூறினாள். அவரும் சரியம்மா என்றார். உடனே அந்த பழங்களை சாறு பிழிந்து இனிப்பு கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள். அவளிடமிருந்து அவர் வாங்கும் பொழுது, யா அல்லாஹ் என்று இறைவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அந்த சாறை வாங்கி குடித்தார். பிறகு அந்த பெரியவர் அந்த பெண்ணிடம் கூறினார், அம்மா, நீ இந்த சிறு வயதில் இவ்வளவு அன்பானவளாகவும் பாசமானவளாகவும் இருக்கிறாய். இறைவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பான் என்று கூறிவிட்டு ஒரு பொன்மொழியையும் கூறினார். நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், பூமியில் உள்ளவர்கள் மீது அன்பு செலுத்தினால் மேலே உள்ளவன், அதாவது இறைவன், அவர்கள் மீது அன்பு செலுத்துவான் என்று கூறிவிட்டு அந்த பெண்ணை வாழ்த்தவும் செய்தார். அந்த பெண்ணும் அவரை பார்த்து, நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்க இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பானாக என்று அவளும் கூறிவிட்டு நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டார்கள்.